ஹலோ பிஆர்டி ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற டயர் மெட்ஜலர் கரோ 4 அப்படிங்கிற மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டயரோட ஃபீட்பேக் தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். கிட்டத்தட்ட இந்த டயரு 28,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. டயர்லேயே ஒன்றும் இல்லை. இது போல் இந்த மாடல் மெட்ஜலர் கரோ 4 அப்படிங்கிற மாடல் டயர் வாங்கலாமா வேணாமா? நிறையா அட்வென்ச்சர் பைக்ஸ், ட்ரையம்ப், அப்புறம் BMW, அப்புறம் இந்த மாதிரி உள்ள அட்வென்ச்சர் பைக்ஸில் இந்த டயர் யூஸ் பண்ணலாமா வேணாமா, அதுதான் இந்த வீடியோ. சரிங்களா? ஏன்னா இந்த டயர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர், 28,000 to 30,000 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன். இதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த டயர் எப்படி இருக்குது, ஆஃப் ரோடிங் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, பைபாஸில் போகிறதுக்கு எப்படி இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, கிரிப்பு எப்படி இருக்குது, நாய்ஸ் இருக்கா, வைப்ரேஷன்ஸ் இருக்கா, இதோட காஸ்ட்டு எவ்வளோ, லைஃப் எப்படி இருக்குது, மற்ற டயருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், எது பெஸ்ட்டு, உண்மையிலேயே இது அட்வென்ச்சர் டயர் தானா அப்படின்ற எல்லா கேள்விக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மெட்ஜலர் கரோ, அதாவது மெட்ஜலர் பிராண்டே ரொம்ப காஸ்ட்லி. கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே தான் மெட்ஜலர் டயர்ஸ் எல்லாமே. இவ்வளோ காசு கொடுத்து இந்த டயர் உண்மையிலே ஒர்த்து தானா? நார்மல் பிராண்டில் இல்லாத ஸ்பெஷல் இவ்வளோ காஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டயர் ஃபஸ்ட்டு இதோட காஸ்ட் மெட்ஜலர் கரோ. இந்த டயரோட காஸ்ட் கிட்டத்தட்ட 42,000. முழுன்னு ஆயிடுச்சு. நல்லா இதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கோம். காரணம், மெட்ஜலர் பிராண்ட் டயரு தமிழ்நாட்டிலேயே இல்லை எங்கேயும். ஏதோ 1-2 கடையில் மட்டும்தான், அதுவும் நம்ம ஆர்டர் போட்டு புக் பண்ணி வெயிட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். டக்குன்னுலாம் வாங்க முடியாது. ஏன்னா இதில் கொடுத்துருக்குற சைஸு, இது 150 செஷன் இந்த டயரு. ரியரில், ஃப்ரண்டில் 110, 80, 19 இன்ச். இந்த சைஸ் இருக்குது பாருங்களேன், இதுதான் BMWவோட ஒரு ட்ரிக்கே, பிஸ்னஸ் ட்ரிக்கே. நார்மல் பிராண்டில் இந்த டயரே கிடையாது, இந்த சைஸே கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனை. சரி, ஓகே. இந்த டயர் கிட்டத்தட்ட 42,000 ரூபா. ஒரு இடத்துல முன்ன பின்ன இருக்கும். நான் சொல்கிற ப்ரைஸ் சென்னையில் வாங்கினீங்கன்னா ஒரு 1000 கூட குறைச்சி இருக்கும், கோயம்புத்தூரில் வாங்கினீங்கன்னா ஒரு 1000 கூட குறைச்சி இருக்கும், அதே மாதிரி பெங்களூரில் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. ஓகே, ப்ரைஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கிரிப்பு எப்படி இருக்குன்னா, சைடில் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய பட்டன்ஸ். இப்படி தான் டயர் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம், இந்த டயர் ஃபஸ்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே சொல்லையாயிருச்சு. ஏன்டா இவ்வளோ வச்சு ஓட்டுற, எப்போயோ மாற்ற வேண்டியதானேன்னு சில பேருக்கு தோணுதில்ல. நம்ம இந்த பைக் ஃபுல்லாகவே ஒரு ரிசர்ச் அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பைக்கில் என்ன இருக்குது, BMWவில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இன்ச்சாக நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஒரு PhD மாதிரி ரிசர்ச் பண்ணி தான் ஒரு வீடியோவுமே நம்ம போட்டுட்ருக்கோம். எதையுமே கூடவும் சொல்ல மாட்டோம், குறைச்சியும் சொல்ல மாட்டோம். நம்ம சேனலில் என்ன இருக்கோ அப்படியே உள்ளபடியே தான் பேசுவோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த உண்மையிலேயே இந்த டயர் யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த பைக்கு தான் வாங்கலாமா, இப்போ வாங்க முடியாது, இதை இப்போ வாங்கினா செகண்ட்ஸில் தான் வாங்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரு நல்ல பைக் இது. ஏன்னா இப்போது இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு 450 GS லான்ச் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, அதை நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த டயர் கிரிப்பை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தாங்க இருக்கும். பெரிய பட்டன்ஸு எங்கே பார்த்தாலும். அதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இப்போ இந்த இருக்குது பாருங்களேன், ரோடே இல்லாத இடம், இதில் எல்லாம் ஓட்டும்போது சும்மா அசால்ட்டு பண்ணோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அங்கே இங்கே
எவ்வளோ பாட்டிலும் தண்ணி பாட்டிலும் சரக்கு பாட்டிலும் குடிச்சிட்டு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். செய் ஓகே, அது கடந்துட்டு போகுது. இது தாங்க அதில் விஷயம். இந்த மாதிரி கொஞ்சம் ரோடு இல்லாத இடத்துல ரொம்ப ஹார்ட்டாக ஆஃப் ரோடு பண்ண முடியாது, அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இந்த பைக்கில் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் கொண்ட பைக்கு. இந்த பைக்குக்கு இந்த டயர் உண்மையிலேயே தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி. காரணம் என்னென்னா, நல்லா ஒரு அட்வென்ச்சர் பைக் மாதிரி இருக்குது. அதாவது ஒரு எக்ஸ்பல்ஸு, இல்லை இப்போ ஹோண்டாவில் விட்டுருக்கிற அந்த ராலி, அந்த 300 அது மாதிரி பைக்குனா ஓகே. இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாஃப்ட் கேரக்டர் பைக்கு. அட்வென்ச்சர் தான், ஆனால் சாஃப்ட் கேரக்டர். சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பைக்குக்கு உண்மையிலே இந்த டயர் தேவையில்லை. ஆமாம், நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இது போல் ரோடு இல்லாத இடத்துல நல்லா ஓட்டலாம், பயப்பட வேண்டியதில்லை. இங்கே ஈரமாக இருந்தாலும் சரி, இல்லை தண்ணியே ஓடிக்கிட்டு இருந்தாலும், சேராக இருந்தாலும் பயம் இல்லை. இந்த இடத்துல எல்லாம் சூப்பராக ஸ்கோர் பண்ணோம் இந்த டயர், இந்த பட்டன். ஆனால் ரோட்டில் போகிறீங்கன்னா, ஒரு 10 வீலர், ஒரு பெரிய லாரியில் ஃபுல் லோடோட ஒரு 60-70 போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு சத்தம் கேட்கும் அந்த லாரி, அந்த நாய்ஸ் இருக்கும் இந்த டயர். பக்கத்தில் யாருமே வர முடியாத மாதிரி இருக்கும். என்ன அவ்வளோ ஒரு நாய்ஸு டயரில். காரணம் அந்த பட்டன். பைபாஸில் நீங்கள் நிறையா ஓட்டுவீங்கன்னா இந்த டயர் பக்கமே போயிடாதீங்க. கரோ 4 இந்த பக்கமே போயிடாதீங்க, செட்டே ஆகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆஃப் ரோடு நிறையா பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே, அவ்வளோதான். அதே போல் இதில் பட்டன் பெருசு பெருசாக இருக்குன்ற காரணத்துக்காக தேய்மானம் ரொம்ப சீக்கிரம் ஆகும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் 2 மாதத்துக்குள்ளே தேஞ்சு போகிற மாதிரி தெரியும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. என்னடா டயர் மாற்றி 3 மாதம் தான் ஆச்சு, 4 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ தேஞ்சு போச்சுன்னு. காரணம் அந்த பட்டன் டிசைன் அப்படி. இதுவே நீங்கள் ஒரு ரோடு ஃபோக்கஸ்டு டயர் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த பட்டன் இவ்வளோ பெருசு இருக்காது, நார்மலாக இருக்கும். அதனால் சுத்தமாக ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்காது, நாய்ஸ் இருக்காது, லைஃப்பும் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்டன்னால் நாய்ஸு ஓவராக இருக்குது. அதே மாதிரி வைப்ரேஷன், மைல்டு வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த வைப்ரேஷன் மேலே தெரியாது. ஏன்னா அதோட சஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அப்படின்றதுனால அந்த வைப்ரேஷனை மேலே விடலை, அவ்வளோதான். நீங்கள் வேறு பைக்கில் எல்லாம் இது மாதிரி டயர் போட்டிங்க அப்படின்னா செத்தான் சிவனாண்டி கதை ஆகிடும். ஏன்னா அந்த வைப்ரேஷன் அப்படியே மேலே ஏறும், பெரிய பிரச்சனை வரும் அதில். இது சாஃப்ட் கேரக்டரு, சஸ்பென்ஷன் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும் இதில். அப்படின்றதுனால ஃப்ரண்டில் யூஎஸ்டி, அதுவும் லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த வைப்ரேஷனை மேலே விடலை. இருந்தாலும் ஃபீல் பண்ண வைக்கிது இந்த டயரு. ஓகேங்களா? அடுத்து நாம் என்ன டயர் மாற்ற போகிறோம், அது எவ்வளோ காஸ்ட்டுன்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது எதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ புது டயர் மாற்றிட்டு வரோம், அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த டயர் குவாலிட்டி ஓகே தான். ஏன்னா அது மெட்சல் பிராண்டுன்றதுனால குவாலிட்டி சூப்பர், பார்க்குறதுக்கு மாசாக இருக்கும். அதுதான் இந்த டயரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பா அப்படின்னு தோணும். நீங்கள் பைக்கை கொண்டு பார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னா 4 பேர் வந்து பைக்கையும் பார்ப்பாங்க, டயரையும் மெயினாக பார்ப்பாங்க. என்ன டயர்டா அது அப்படின்னு. இதை விட பெரிய சைஸ் உள்ள டயர்லாம் இருக்குது இன்னும் சூப்பர் பைக்கில். ஆனால் இது 150 தான். ஆனால் இதோட அந்த டிசைன் பேட்டர்ன், கரோ 4ல் உள்ள டிசைன் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப பல்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு டிராக்டர் டயரில் உள்ள மாதிரி இருக்கும். ஆமாம், அதனால் பிரம்மாண்டம் ஒரு தோற்றம் கொடுக்கும். அது ஒரு பாசிட்டிவ். நல்லா பல்கியாக இருக்கும் பைக்கை, இன்னும் நல்லா ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் மாதிரி கும்முன்னு காட்டும். ஓகே தான். அதே போல்
பிரேக் அடிக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த டயர். நெக்ஸ்ட்டு எப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள், அப்படியே சொல்லையா பள்ளமாக தேஞ்சிருச்சு. இன்றைக்கே மாற்றிடுவானோ, இதுக்கு மேலே இதை வச்சு ஓட்ட முடியாது. இப்போ சுத்தமாக தேஞ்சிருச்சா, அதனால என்ன ஆகுது, நம்ம லைட்டாக கூட டேனிங்கில் கொஞ்சம் சாட்சி போட்டு கூட ஓட்ட முடியாது இந்த டயர் கரோ 4. அது பட்டன் ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இப்போனாலும் சரி, டயரை சாட்சி போட்டு ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா வண்டி கீழே விழுந்துடும். வேறு வழியே இல்லை. ஏன்னா இதோட டிசைன் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? சைடில் ஒரு கருவு இருந்ததான், கொஞ்சம் இப்படி ஒரு வளைவாக இருந்ததான் அந்த டயர் ரோட்டில் கொஞ்சமாக படம், நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இது என்ன ஆகுது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. எப்படி அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் சாட்சியெல்லாம் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா பெரிய ரிஸ்க்காகி போகும். ஆமாம், கிட்டத்தட்ட இந்த பைக்கு நான் 60,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ம் 59,000 ஓட்டியிருக்கோம். 60,000ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60,000 கிலோமீட்டரில் என்னோடய சர்வீஸ் எப்படி, என்னோடய ட்ரைனிங் ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்று தானே. இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினதுனால இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லை இந்த மாடல் கரோ ஸ்ட்ரீட் 4 போட்டு நீங்கள் பைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் இந்த டயர் உண்மையிலேயே ஒரு அட்வைசபிள் கிடையாது, ஸ்ட்ரீட் 4. அதனால் இந்த டயர் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இன்னும் உட்காந்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டம். ஆமாம், எனக்கே இந்த டயர் ஏன்டா வாங்கணுன்னு ஆயிடுச்சு. அதான் சொல்கிறேனே, இந்த மாதிரி ஏரியாக்களில் ஒரு ஈரமாக இருக்குது, கொஞ்சம் சேறு சகதியாக இருக்குன்ற டயத்தில் ஓகே. மற்றபடி சுத்தமாக ரோட்டில் ஓட்ட முடியாதுங்க. அதை சவுண்டுனா அதான் டாரஸ் சவுண்டு, லாரி சவுண்டு, வைப்ரேஷன்ஸு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், கரன்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஸ்மூத்தான இன்ஜின் இது, எவ்வளோ சூப்பரான ஒரு பைக்கு. இந்த டயரை போட்டு நான் கெடுத்துட்டோன்னு எனக்கு நிறைய டைம் ஃபீல் ஆகும். ஆமாம், அதனால் இந்த டயர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு இன்னும் 4 தடவை கூட யோசிங்க உட்காந்து, ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதுவும் இப்போ தேஞ்சு போச்சா, சுத்தம் ரொம்ப மோசமாக இருக்குது டயர். நம்ம நினைக்கிறோம்ல, ஆனால் இந்த டயர் நான் புதுசு போட்டு ரியரில் வெறும் 500 கிலோமீட்டர் ஓடுறதுக்குள்ளேயே ஒரு இடத்துல பஞ்சர். ஏதோ ரோட்டில் கிடந்த ஏதோ ஒரு ஆணியோ ஏதோ அடிச்சிருச்சு. ரொம்பலாம் அடிக்கலை, லேசாக அடித்த மாதிரி இருந்துச்சு, பஞ்சர். பார்க்குறதுக்கு தான் மலை மாடு டயர் மாதிரி இருக்குது. ஸ்ட்ராங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அது மெட்ஜலர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் ரப்பாக யூஸ் பண்ணாமல் சாஃப்டாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த டயர். ஓகே, அவ்வளோதான் என்னோடய ஃபீட்பேக். இந்த டயர் வேணாங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுவீங்க இதை போட்டிங்கன்னா. ஏன்னா ஒரு பெரிய பைக்கு ஓட்டுறோம், வளைச்சி நெளிச்சு ஓட்டணும்னு நினப்போம். இந்த டயர் போட்டிங்கன்னா அந்த அந்த வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுல மண்ணெள்ளி போட்டுரும் இந்த டயரு. ரொம்ப கஷ்டம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், ஆனால் இனிமேல் மேக்ஸிமம் ஃபுல் வீடியோ தான் வரும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட இன்ஸ்டா ஐடி, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் டயனா, பாய். இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது அந்த இருக்குது பைபாஸு. இது சிவகங்கை டு மதுரை ரூட்டு, பூவந்தி அப்படின்ற ஏரியாவில். இங்கேருந்து யாராவது பார்த்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, பார்க்கலாம். அடுத்து 450 GS அதோட ரிவ்யூ, அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், டெஸ்ட் ட்ரைவ் எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நிறையா ரைடு போயிட்டுருக்கோம், ரைடு வீடியோஸும் நிறையா போட்டிருக்கோம் நம்ம டீமில் இருந்து. அதையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க.